Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. சுமைகளை தாங்கி சுகமே கொடுக்கும் இயேசுவின் பலியினிலே இணைவோம் இயேசுவின் பலியினிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனிய சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் கத்தோலிக்க திரு அவை ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவினை கொண்டாடி மகிழுகிறது. இயேசு இம்மண்ணுலகில் பாலகனாக பிறந்து அவரை கொண்டாடி மகிழ்ந்த நாம் ஒவ்வொருவருமே ஞானிகளின் வருகையால் திருக்காட்சி பெருவிழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடினோம். இன்று ஆண்டவருடைய திருமுழுக்கை நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். நாம் ஒவ்வொருவருடைய திருமுழுக்கையும் நினைத்து பார்த்து ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு விழா எதை சுட்டி காட்டுகிறது, எதற்காக நமக்கு திருமுழுக்கு கொடுத்தார்கள், அந்த திருமுழுக்கின் வழியாய் நாம் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர அன்போடு அழைப்பு கொடுக்கிறது இந்த திரு வழிபாடு. எனவே நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்ற அனைவருமே கிறிஸ்துவின் நற்செய்தியை போதிக்க முழுமையான அதிகாரம் பெற்றிருக்கிறோம் என்ற திரு அவையின் போதனை கேட்ப இன்றைய நாளில் திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் திருமுழுக்கின் சாயலை நாமும் பெற்று மகிழ இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் சிறப்பாக புதிய ஆண்டை தொடங்கி இருக்கின்ற நாம் இந்த ஆண்டிலே புதிதாக திருமுழுக்கு பெற குழந்தையாய் மண்ணில் பிறந்திருக்கிற அத்துணை குழந்தைகளுக்காக இந்த திருப்பலியில் சிறப்பாய் செபிப்போம். இன்னும் இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு விழாவில் தங்களுடைய திருமுழுக்கை பெற இருக்கின்ற குழந்தைகளுக்காக மகிழ்வோடு இந்த வழியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாருடன் தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்க பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கிவர். அவரை அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புது பிறப்படைந்துள்ள மக்கள் உமக்கு சொந்தமாக்கி கொண்டனை அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் இதை காண்பர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 40, இறைவசனங்கள் 1 முதல் 5 வரை மற்றும் 9 முதல் 11 வரை. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது. அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலில் ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கெல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும். கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சியை வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சியோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள்.
எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையோடு கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 104. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. வாசகம். புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 11 - 14 முடிய.
அதிகாரம் 3 இறைவசனங்கள் 4-7 முடிய. அன்புக்குரியவரே, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அருட்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலைவாழ்வை உரிமை பேராக பெரும்பொருட்டே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 3 இறை வார்த்தைகள் 15, 16 மேலும் 21 மற்றும் 22. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது வானம் திறந்தது. தூய ஆவி புறாவடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். திருமுழுக்கு எதற்காக? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2017ஆம் ஆண்டு திருச்சி புனித பவுல் இறையியல் கல்லூரியில்
2ஆம் ஆண்டு இறையியல் படித்து கொண்டிருந்த நேரம் அது. வழக்கமாகவே காலை புகழ், திருப்பலி, அதனைத் தொடர்ந்து எங்களுடைய காலை வேளை என்று சொல்லி எல்லா பணிகளை முடித்துவிட்டு உணவு அருந்துவதற்காக உணவு அறைக்கு சென்றோம். அப்போது பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த சகோதரர் அவர் இப்பொழுது குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த சகோதரர் அப்பொழுது வெள்ளை நிற சட்டையும் வெள்ளை நிற பேண்ட்டும் அணிந்து கொண்டு எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டிருந்தார். வச்சுக்கோங்க பிரதர், சாக்லேட் சாப்பிடுங்க என்று சொல்லி அவர் எல்லாரிடத்திலும் கொடுத்து கொண்டு இருந்தார். நாங்கள் எல்லாம் என்ன நினைத்தோம், அவருக்கு இன்று பிறந்த நாள் போல. ஆனால் திருப்பலியில் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்தோ அல்லது அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்களோ என்று கூட சொல்லவில்லையே. ஒருவேளை மறந்து விட்டார்களோ என்று சொல்லி நாங்கள் நினைத்தோம். ஆனால் இருக்கிற எல்லா பேராசிரியர்கள், மாணவர்கள், சகோதரர்கள் எல்லாருக்கும் அவர் மிட்டாய் கொடுத்தவுடன் நான் அவரிடத்துல கேட்டேன், போன வாரம் தானே நீ பிறந்தநாள் கொண்டாடின, இன்றைக்கி நான் புதுசாக பிறந்தநாள் கொண்டாடுறேன், ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் தான் உனக்கு பிறந்த நாள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், பிரதர் எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள் இல்லை, இன்னைக்கு தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க அப்படின்னார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஒருவர் பிறந்த நாளை கொண்டாடுகிறார் என்றால் அதில் மகிழ்ச்சியான காரியம். பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால் பொதுவாக எல்லோருமே அந்த தினத்தை கொண்டாடி மகிழுகிறோம். ஆனால் இந்த சகோதரர் தான் இன்றைய நாளில் திருமுழுக்கு பெற்றாரோ அந்த நாளை கொண்டாடி மகிழ்வதை மிகப்பெரிய ஆனந்தமாக அவர் கொண்டிருந்தார். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்ற பேறு பெற்ற கொடையாக அவர் எண்ணினார். எனவே தான் அன்றைய நாளில் தான் எப்படி திருமுழுக்கின் போது வெள்ளை நிற உடை அணிந்து எல்லாரும் மகிழ்ந்தார்களோ அதுபோல இன்றைய நாளில் நான் திருமுழுக்கு பெற்றேன், எனவே அதே போல வெள்ளை நிற ஆடை அணிந்து கொண்டாடுகிறேன் என்று சொன்னார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று அன்னையாம் கத்தோலிக்க திரு அவை நம் ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடி மகிழுகிறது. எவ்வளவு ஆடம்பரத்தோடு, உற்சாகத்தோடு, ஆனந்த பெருக்கோடு ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே போல 3 ராஜாக்கள் பொங்கல் என்று சொல்லி 3 அரசர்கள் ஞானிகள் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி எங்கும் பொங்கல் மயமாய் வைத்து அந்த விழாவையும் நாம் கொண்டாடி மகிழ்ந்து விட்டோம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு விழா. இது ஏன் இப்படி நாம் கொண்டாடுகின்றோம், எதற்காக இந்த விழா கொடுக்கப்படுகிறது, இதன் வரலாற்று பின்னணி என்ன என்பது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. எந்த திருமுழுக்கு நேர்த்தியானது, முழுக்கு திருமுழுக்கா அல்லது குழந்தை திருமுழுக்கா என்று விவாதங்களுக்குள்ளெல்லாம் நாம் செல்ல வேண்டாம். இதற்கான சரியான விளக்கங்கள் எல்லாம் ஏற்கனவே கத்தோலிக்க திருச்சபையால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் எந்த திருமுழுக்கை நாம் அங்கீகரிக்க வேண்டும், எது ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் கொடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் மிக தெளிவாக நம்முடைய கண்களுக்கு பார்வையாகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு பாடங்களாகவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஒரு கால ஓட்டத்தில் சிந்திக்கிற பொழுது திருத்தூதர் பணிகள் நூல் 2ஆம் அதிகாரம் 38வது இறை வார்த்தையில இந்த திருமுழுக்கை பற்றி நாம் வாசிக்கிற பொழுது இவ்வாறு பார்க்கிறோம். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனமாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நற்செய்தியில் பார்க்கிறோம், லூக்கா நற்செய்தியில் மிக குறுகியதாக அல்லது மேலோட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க் நற்செய்தி, மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது அந்த ஒரு நரேஷன், எவ்வாறு இயேசு திருமுழுக்கு பெற்றார், திருமுழுக்கு யோவானை சந்திக்க அவர் எப்படி போனார், யோர்தான் ஆற்றங்கரையில் எப்படி இறங்கினார், புறாவின் வடிவிலே தூய ஆவியானவர் எப்படி இறங்கி வந்தார், தந்தையாம் இறைவன் எவ்வாறு அந்த வானக வாழ்த்தொழியை கொடுத்தார் என்று மிக நெருக்கமாக உருக்கமாக நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படி என்றால் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் தான் திருமுழுக்கு கொடுக்க முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு அருள் அடையாளங்களும் கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டன. ஒவ்வொரு அருள் அடையாளங்களும் கிறிஸ்துவின் பெயரால் தான் கொடுக்கப்பட வேண்டும். இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே கொடுக்கப்படுகிற இந்த அருளடையாள தன்மை தான் ஆண்டவர் இயேசுவால் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாள் அழைப்பு விடுக்கிறது. எப்படி என்று சொன்னால், நாம் பார்க்கிறோம் திருமுழுக்கு, நற்கருணை, உறுதி பூசுதல், இந்த 3 அருளடையாளங்களும் புகுமுக அருள் அடையாளங்கள் என்று பார்க்கிறோம். சாக்ரமெண்ட் ஆஃப் இனிஷியேஷன். ஒரு குழந்தை, ஒரு பருவ நிலையில் இருக்கக்கூடிய சிறுவனோ சிறுமியோ
அல்லது உறுதி பூஸ்தலின் வழியாய் ஆவியானவர்களுடைய உறுதியை பெற தன்னுடைய சுய நினைவோடு வருகிற மகனோ மகளோ இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ நெறியில் புகுகிறார்கள். ஜஸ்ட் தே ஆர் என்டரிங் இன்டு இட். அதாவது இந்த கத்தோலிக்க மறையில அவர்கள் நுழைவதை தான் கத்தோலிக்க திருச்சபை மிக அழகாய் கொடுத்திருக்கிறது. இந்த சாக்ரமெண்ட் ஆஃப் இனிஷியேஷன் என்பது ஒவ்வொருவரும் திருமுழுக்கு என்பது தான் அடிப்படை. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் 7 அருளடையாளங்கள் இருக்கிறது என்று சொன்னால் இந்த 7 அருளடையாளங்களில் முதன்மையானது திருமுழுக்கு. இதை வைத்துதான் அடுத்ததெல்லாம் அமைந்திருக்கிறது. ஆக இரண்டாவதாக பார்க்கிறோம் சாக்ரமெண்ட் ஆஃப் ஹீலிங். இது என்ன? முழுமையான ஒரு சுய பரிசோதனை ஆய்வுக்கு உட்பட்டது. ஒப்புரவு, நோயில் பூஸ்தல், இது இரண்டுமே எதில் வருகிறது? இந்த சாக்ரமெண்ட் ஆஃப் ஹீலிங் என்பதில் வருகிறது. மூன்றாவதாக பார்க்கிறோம் சாக்ரமெண்ட் ஆஃப் சர்வீஸ். இதில் தான் திருமணம் குருத்துவம். ஆக 3-2-3 என்கிற இந்த விகிதத்தில் தான் இந்த அருளடையாள கொண்டாட்ட முறையை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை வைத்திருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ன? திருமுழுக்கு. எனவே தான் நாம் பார்க்கிறோம், குறிப்பாக நம்முடைய அந்த திருமணத்தினுடைய திருப்பலியில் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறோம்? ஏற்கனவே உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்த இறைவன் இப்பொழுது மற்றொரு அருளடையாளத்தின் வழியாக உங்களை அர்ச்சிக்க விரும்புகிறார். இதே போல நீங்கள் அருள்நிலைக்கு வருகிற பொழுது முன்னொரு நாள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின் பெயரால், என்ன வாக்குறுதி? திருமுழுக்கு வாக்குறுதியின் பெயரால் இப்பொழுது மீண்டுமாக வாக்குறுதி கொடுக்க வந்திருக்கிறோம். எனவேதான் அருள்நிலையில் பார்க்கிறோம், கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்று வாக்குறுதி கொடுக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆக நற்கருணை பெற வேண்டும் என்றால் திருமுழுக்கு பெற்றிருக்க வேண்டும். உறுதி பூஸ்தல் பெற வேண்டும் என்றால் திருமுழுக்கு பெற்றிருக்க வேண்டும். எந்த ஒரு அருளடையாளத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னாலும் அது திருமுழுக்கினுடைய அடிப்படையின் சார அம்சத்தை கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம் இன்று உணர வேண்டும். இதைத்தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி சுருக்கம் சொல்லுகிறது. CCC என்று அழைக்கிறோம். கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்கிற அந்த நூலானது நாம் பார்க்கிறோம் 1266 தொடங்கி 1284 வரை எல்லா பகுதிகளும் எல்லா வரிகளுமே இந்த திருமுழுக்கை பற்றி மிக அழுத்தம் துருத்தமாக எல்லாவற்றையும் சொல்லுகிறது. அதில் 1282 பார்க்கிறோம், இது நம்முடைய ஜென்ம பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு புரிதலை தான் இந்த திருமுழுக்கு நமக்கு கொடுக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் திருமுழுக்கின் வேந்தனாயிருக்கிறார். பிரியமானவர்களை, நன்றாய் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இயேசுவினுடைய வாழ்வை 2 பின்னணிகளில் சிந்திக்கலாம். ஒன்று விருப்பம், மற்றொன்று செயல். இந்த விருப்பத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார், அதை செயல்முறைப்படுத்துகின்றார். யோவான் நற்செய்தி 4:34 பார்க்கிறோம், என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதும் தான் என் உணவு என்று சொல்லி தந்தையின் விருப்பத்தை தன் விருப்பமாக ஏற்றுக்கொள்கிறார். அதற்காய் செயல்பட அவர் ஆரம்பிக்கிறார். இதைத்தான் யோவான் நற்செய்தி 3:16 பார்க்கிறோம். தன் ஒரே வேறான மகனை இந்த உலகின் பாவங்களுக்காக கடவுள் கையளிக்கின்றார். அத்தகைய அன்பு பெருக்கோடு இருக்கிற ஆண்டவர் இன்று தன் மகனை திருமுழுக்கின் வழியாய் அடையாளப்படுத்துகிறார். வானம் திறக்கின்றது, வானக வாழ்த்துளி கேட்கிறது. என்ன? இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவர் பொருட்டு நான் பூரிப்பு அடைகிறேன். இப்படி யாராவது சொல்ல முடியுமா? இப்படி சொல்வதற்கு தான் இந்த திருமுழுக்கு. பிரியமானவர்களை, நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய பார்வையில் எசையா புத்தகம் 43:4 பார்க்கிறோம், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், என் மகனே மகளே நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன் என்று சொல்லுகிற அந்த தந்தை இறைவனுடைய வார்த்தை இன்று வாழ்வாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையே நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு. குழந்தையாய் பிறந்திருப்பவர்கள் எல்லோரும் பெறக்கூடிய திருமுழுக்கு என்றால் அது மிகை அல்ல. ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தையில் மிக அழகாய் பேதுரு நமக்கு எழுதுகிறார். பேதுரு முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 21 பார்க்கிறோம், அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன் அடையாளம். எந்த தண்ணீர்? ஆண்டவர் இயேசு பெற்ற திருமுழுக்கு, யோர்தான் ஆற்றங்கரை. இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல, அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். நாம் ஒவ்வொருவருமே இந்த திருமுழுக்கின் வழியாக வெறும் உடல் அழுக்குகளை நீக்குவதற்கான ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்ல நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய திருமுழுக்கு. மாறாக அது நம் பாவங்களை போக்குகிற பரிசுத்தமான பரிகார பலி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக
இப்போது உங்களுக்கு மீட்பளிக்கிறது. அன்பு பிரியமானவர்களே, எனவேதான் நம்முடைய திருப்பலியினுடைய இறுதியில் நாம் வாசிப்போம், இப்போது திரு அவைக்காக மன்றாடிய பின்பு இப்போது இறந்த இவர் கிறிஸ்துவுக்குள் இறந்திருக்கிறார், கிறிஸ்துவின் உயிர்த்தெழிலும் பங்கு பெறுவாராக என்று நாம் ஜெபிக்கிறோம் என்றால், அந்த கிறிஸ்துவின் திருமுழுக்கு தான் நம்முடைய திருமுழுக்குக்கெல்லாம் முன் அடையாளம். ஆக இயேசுவுக்கு 8ஆம் நாளில் பெயரிடுகிறார்கள். எருசலேம் ஆலயத்தில் கொண்டு போய் அவருக்கு பெயரிடுதல் என்றால் என்ன? நாம் திருமுழுக்கு பெறுகின்ற அந்த குழந்தை திருமுழுக்கை தான் ஆண்டவர் இயேசு முதலில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த இரண்டாவதாக நாம் இன்றைய நாளில் பார்க்கிறோம், யோர்தான் ஆற்றங்கரையில் என்பது அது பணிக்கான திருமுழுக்கு. இயேசுவினுடைய பணிவாழ்வு தொடங்குகிறது. இயேசு தன்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்றார். நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு குழந்தையையும் ஏன் குறைந்தபட்சம் திருப்பலியின் போது திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது என்றால், இந்த குழந்தை கத்தோலிக்க திருச்சபையின் உறுப்பினர் என்பதை கடவுளுடைய பெயரால் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்பதைத்தான் ஒவ்வொரு திருமுழுக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக இயேசு தன் பணியை தொடங்குவதற்கு முன்பாக தன்னை இந்த உலகறியத்திற்காக கொடுக்கின்ற ஒருவராக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18 முதல் 19 வரை பார்க்கிறோம். ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்திருக்கிறார். இத்தகைய அருள் பொழிவினுடைய ஆற்றலை தான் இந்த திருமுழுக்கின் வழியாய் நாம் பெற்று மகிழ அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் மற்றவருக்கு கொண்டு சேர்க்க இயேசு நமக்கு பணிக்கிறார். இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 28ஆவது அதிகாரத்தில் நாம் 19-20 இறை வார்த்தைகள் மிக பிரபலியமான பரவலாக பேசப்படுகிற ஒரு இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 19-20 நாம் வாசிக்கிறோம். எப்படி இயேசு இன்றைய நாளில் நமக்கு சொல்கிறார் பாருங்கள். எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள், இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆக இயேசுவை பொறுத்தவரை நாம் எல்லாம் செய்கிற பொழுது அவர் எல்லாமாக நமக்கு இருப்பார் என்பதை உணர்த்துகிறார். இப்படி இத்தகைய பின்னணியில் சிந்திக்கிற பொழுதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், எசையா இறைவாக்கினர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், நாம் எதற்காக திருமுழுக்கு பெற வேண்டும்? கடவுளின் வல்லமையை, உடனிருப்பை, பாதுகாப்பை, பராமரிப்பை, அவருடைய மன்னிப்பை பெறுவதுதான் திருமுழுக்குக்கான அர்த்தம் என்று சொல்லுகிறார். இன்றைய 2ஆம் வாசகம் இன்னும் ஒருபடி மேலே சென்று கூடுதலாக பார்க்கிறோம். இன்றைய நாளில் புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புது பிறப்பு அளிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். இதுதான் நடக்கிறது. இந்த திருமுழுக்கிலே இதுதான் நடக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அந்த கிறிஸ்துவின் பெயரால், கிறிஸ்துவினுடைய ஆற்றலால் திருமுழுக்கு பெறுகிறோம். ஒவ்வொரு அருள் பணியாளரும் என்ன செய்கிறார்கள்? தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். இது தவிர வேறு ஏதாவது வேற்று வார்த்தைகள் சொல்ல முடியுமா? அல்லது வேற்று மொழிகள் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அது பித்தலாட்டத்தனம் இன்று பல நேரங்களில் பல இடங்களில் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆக நாம் சிந்திக்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இன்று இந்த திருமுழுக்கு எதற்காக? இந்த திருமுழுக்கினுடைய பொருட்களை அல்லது பயன்படுத்துகிற அடையாளங்களை வைத்து சரியாய் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் பெற்ற திருமுழுக்கிற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். முதலாவதாக பார்க்கிறோம், நாம் திருமுழுக்கின் போது செய்கிற காரியம், இயேசுவின் பெயரால் நாம் அந்த குழந்தைக்காய் வேண்டுகிறோம். பேய் ஓட்டும் ஜெபம் என்று பழைய மொழிபெயர்ப்பில் சொல்லுகிறோம். ஜென்ம பாவத்திலிருந்து மீட்கிற ஒரு பண்பு அந்த குழந்தைக்கு என்ன இருக்கிறது? ஜென்ம பாவம் இருக்கிறது. தொடக்க நூலில் 1ஆம் அதிகாரம் 26-27 பார்க்கிறோம், கடவுள் மானிடரை படைக்கிற பொழுது தன் உருவிலும் சாயலிலும் படைத்தார் என்று பார்க்கிறோம். அத்தகைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட நாம் நம்முடைய தொடக்க பெற்றோரான ஆதாம் ஏவாளுடைய அந்த பாவத்தின் நீட்சிகளாக இருக்கிறோம். அந்த பாவத்தினுடைய பின்தொடர்தல் நமக்கு இருப்பதால் அந்த பாவத்தை நீக்குவதற்கு முதலில் ஜெபிக்கப்படுகிறது. இதிலிருந்து விடுவிக்கப்பட்டவர், இதிலிருந்து விலக்கு பெற்றவர், இதிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு உத்தமிதான் யார் என்றால் அன்னை கன்னிமரியா. இந்த உலகில் பிறந்த எந்த ஒரு குழந்தையுமே ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்திருக்க முடியாது. ஆனால் அன்னை மரியா மட்டும்தான் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த கன்னியாயிருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த ஜென்ம பாவத்திலிருந்து முதலில் நமக்கு ஆண்டவர் ஆசி அளித்து காப்பாற்றுகிறார். இரண்டாவது சிந்தனை, நமக்கு அருள் பொழிவு செய்யப்படுகிறது, திரு தைலங்கள் பூசப்படுகிறது. இந்த திரு தைலங்கள் எதற்காக நாம் பார்க்கிறோம். சாமுவேலுடைய முதல் நூலில் 10ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையில், ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி
உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ. ஆக திருமுழுக்கு பெற்ற அத்துணை பேருடைய இருதயத்திலும் ஆண்டவர் தன்னுடைய ஆவியினுடைய தைலத்தை பொழிகிறார். உச்சம் தலையிலே கிறிஸ்மா தைலத்தை பூசி அருள் பொழிவு செய்கிறார் என்பதுதான் இரண்டாவது சிந்தனை. மூன்றாவது சிந்தனை பார்க்கிறோம், தண்ணீர். இந்த தண்ணீர் தான் வாழ்வை கொடுக்கிறது. பெயரை சொல்லி அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு ஆட்டுகிறோம் என்று சொன்னால் யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 1-42 வரை பார்க்கிறோம், வாழ்வு தரும் தண்ணீரை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த வாழ்வு தரும் தண்ணீரின் வழியாய் நாம் மீட்கப்படுகிறோம். அடுத்ததாக பார்க்கிறோம் ஒளி. ஒவ்வொரு குழந்தையினுடைய திருமுழுக்கின் போது அதன் பெற்றோரிடத்திலும் ஞான பெற்றோரிடத்திலும் என்ன கொடுக்கிறோம்? மெழுகுதிரியை ஏற்றி கொடுக்கிறோம். ஏன் ஏற்றி கொடுக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம், இருக்கிற பூவை பறித்து கொடுத்துருக்கலாம், அல்லது இருக்கிற வேற ஏதாவது பொருளை கொடுத்துருக்கலாம். ஏன் ஒளியை கொடுக்க வேண்டும்? ஏன் மெழுகுதிரியை ஒளியேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யோவான் நற்செய்தி 8:12 பார்க்கிறோம், உலகின் ஒளி நானே. ஆக இந்த இயேசுதான் நம்முடைய வாழ்விற்கான ஒளி. அந்த இயேசுதான் நம்முடைய இருள் சூழ்ந்த பகுதியில் திருப்பாடல் 23 நாம் வாசிப்பது போல, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கின் நடுவில் நான் நடக்க இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆக அந்த ஒளிமயமான இயேசு கிறிஸ்துவின் ஒளியில் நாம் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். இதைத்தான் திருப்பாடல் 119:105 பார்க்கிறோம், என் காலடிக்கு ஒளியும் வாக்கும் விளக்குமாய் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். இது மட்டுமில்ல அன்புக்குரியவர்களை, ஏசாயா புத்தகத்திலே 60ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையில நாம் பார்க்கிற பொழுது, எழு ஒளி வீசு, உன்னுடைய ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று நமக்கு ஒளியாம் இறைவனுடைய தன்மையை இந்த திருமுழுக்கு கொடுக்கிறது என்று சொன்னால், இதைவிட ஆச்சரியப்படுத்துவதற்கு, இதைவிட ஒரு அருமையான சிந்தனையை நாம் பெற முடியாது. பாருங்கள், எழு ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. ஆக ஒளியாம் இறைவனை நாம் பெறுகிறோம். அதற்கு அடுத்ததாக நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், வாயில் ஒரு சிலுவை, காதில் ஒரு சிலுவை. செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் செய்தலினார். அதுபோல நீ ஆண்டவருடைய வார்த்தையை காதால் கேட்கவும் அதை நாவால் அறிவிக்கவும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எனவேதான் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் நாம் பார்க்கிறோம், நல்லது சொல்லவும் நல்லது செய்யவும் ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இறுதியாக பிரியமானவர்களை நாம் பார்க்கிறோம், ஆடை, வெண்ணிற ஆடை. இந்த ஆடை தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்துவை அணிந்து கொள். புனித பவுலடியார் சொல்வது போல, கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்கள் பாவ சேற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொல்வது போல, அந்த குழந்தைக்கு வெள்ளை நிற ஆடை அணிந்து அழைத்து வருகிறோம். நீங்கள் வெள்ளை ட்ரெஸ் போட்டாலும் சரி, ப்ளூ ட்ரெஸ் போட்டாலும் சரி, அதை பற்றி இங்கே கவலை இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏன் வெள்ளை தான் போடணுமா? அன்புக்குரியவர்களை, வெள்ளை என்பது தூய்மையின் அடையாளம். அதுதான் எல்லாருக்கும் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆக இந்த வெள்ளை நிற உடையோடு வருகிற பொழுது, அந்த துணி உங்கள் மீது வைத்து கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவின் தூய்மையில் பங்கு பெறுகின்றோம். இதற்கு அடுத்ததாயிருப்பது என்னவென்றால், பெற்றோரும் ஞான பெற்றோரும். இந்த திருமுழுக்கினுடைய கடைசியில் நம்ம யோசிக்கிறதே கிடையாது என்ன நடக்குதுன்னு. சட்டுப்புட்டுன்னு ஞானஸ்தானத்தை கொடுத்தாங்களா, கிளம்பி போனாங்களா, முடிஞ்சு போச்சா சடங்கு அப்படின்னு தான் யோசிக்கிறோமே தவிர, கடைசியில் அந்த பெற்றோருக்கும் ஞான பெற்றோருக்கும் குழந்தைக்கும் கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். முதலாவதாக தாய்க்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். குழந்தையை பெற்றெடுத்த நீ அன்னை மரியா, அண்ணா, எலிசபெத்தை போல கடவுளை வாழ்த்துவாயாக என்று ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது ஆசீர்வாதம் யாருக்கென்றால் தந்தைக்கு. நீ பெற்றெடுத்த உன்னுடைய குழந்தைக்காகவும் மனைவிக்காகவும் நன்றி சொல்லுகிறாயே, நீ முன்மாதிரியாய் விளங்குவாயாக என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக ஞான பெற்றோருக்கான ஆசை. இந்த உலகிலே இந்த பெற்றோர் தவறுகிற பொழுது ஞானத்தினால் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்று சொன்னால், நீ இந்த உலகத்தில் முன்மாதிரியான ஞான பெற்றோராய் திகழ்வாயாக என்று சொல்லி அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறது. எனவே சிந்தித்து பார்ப்போம். இன்று இயேசுவினுடைய திருமுழுக்கை கொண்டாடுகிற அதே வேளையில் நாம் நம்முடைய திருமுழுக்கை பற்றி யோசிக்கிற பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளை, ஒளி நிறைந்த, தூய்மை நிறைந்த, அருள் பொழிவு நிறைந்த, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல, அது வார்த்தையை கேட்க மனம் நிறைந்த ஒரு வாழ்வை தான் இந்த திருமுழுக்கு அருள் அடையாளம் கொடுக்கிறது. சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து இந்த திருப்பலிகளை நாம் ஜெபிப்போம். ஒளி இருளாய் மாறியதற்காகவும், ஆண்டவரின் வார்த்தை மறைந்து போனதற்காகவும், தூய்மையற்ற வாழ்வை பேணியதற்காகவும், அருள் பொழிவு என்ற நிலை இல்லாமல்
இருள் சூழ்ந்த பொலிவிழந்த ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்ததை நினைத்து பார்த்து மனம் அருந்தி கடவுளிடத்தில் கேட்போம். அப்போது இந்த நற்செய்தியினுடைய தொடக்கத்தில் நாம் பார்ப்பது போல மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், ஏனென்றால் இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்ற அந்த திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தை நம்முடைய வாழ்வாக வழியாக மாற இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுள்ளம் கொண்டதால் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது வழியாக மாறுவதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளா யோர்தான் ஆற்றில் புனித முழுக்கினை நீ குறித்து காட்டினீ, அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்ப செய்தி. மேலும் தூய ஆவியார் புறவடிவில் இறங்கியதின் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெய் ஊசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க பறைசாற்ற திருவிழம் ஆனி. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்கள் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் இணைந்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் செயல்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் அருளும் இரக்கமும் நீடித்த வாழ்வும் நாமும் பெற்று மகிழ இரு கரங்களை விரித்து இறைவனை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். அருள் பொழிவு செய்து தூய வாழ்வுக்காகவும் ஒளி நிறைந்த வாழ்வுக்காகவும் நம்மை அழைத்தவரும் இன்றளவு கரம்பிடித்து வழிநடத்துபவருமான இயேசு ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மைகள் அழைக்கப்பட்டு அதற்கேற்ப வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை மாட்சியில் பங்கு பெறும் மக்களாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வானம் திறந்து விண்புற போல இறங்கி வர வேண்டும். தெய்வ வல்லமை தர வேண்டும். தெய்வ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து விண்புற போல இறங்கி வர வேண்டும். தெய்வ வல்லமை தர வேண்டும். தெய்வ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்பனே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்பனே இன்று நடக்கணுமே. அப்பனே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து விண்புற போல இறங்கி வர வேண்டும். தெய்வ வல்லமை தர வேண்டும். தெய்வ வல்லமை தர வேண்டும்.
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.